முன்னாடி வந்து ரீல்ஸ் வந்து வீணாகும். ஆமாம். ஓகே, அந்த 400 அடி 1000 அடி அந்த மாதிரி உள்ள இது வீணாகும். அது ஒரு பெரிய அளவு பணம். அப்படி இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் தானே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடம், ஆட்கள், அவங்களுக்கு சம்பளம், அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் 1 லட்ச ரூபா செலவாகும். கொஞ்சம் பரவாயில்லைன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். கொஞ்சம் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா செலவாகும். இன்னும் இப்போ ஒரு ரஜினி படம் அந்த மாதிரி போகிறாங்க, அஜித் படம் போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா செலவாகும். இந்த மாதிரி அப்புறம் வெளிநாட்டில் போய் சில இடங்களில் ரொம்ப பெரிய க்ரௌடை வச்சு எடுக்கிறாங்கன்னா 25 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும். 10 நாள் எடுத்தாச்சு 2.25 கோடி ரூபா ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 40 நாள் எடுக்க வேண்டிய படத்தை ஸ்டார்ஸை வச்சு எடுக்கும்போது 60 சீன் வச்சுக்கங்களேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு சீன் எடுத்தால் 60 நாள். ஓகே, அரை சீன் எடுத்தால் 120 நாள், 200 நாள், 250 நாள் படத்தை எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ என்னாகும், நம்பர் ஆஃப் டேஸ் இதுக்கான செலவெல்லாம் அதிகமாகி வந்ததை கட் பண்ணி தூக்கி போட்டு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அந்த டைரக்டர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ இது பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து கொடுத்த சப்மிட் பண்ண பொதுவாக வந்து பெரிய டைரக்டர்ஸ் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இதை அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை சப்மிட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் டவுட்டு தான். கதையை படத்தை முடிச்சுட்டு வந்து படமே காமிக்க மாட்டாங்க ரிலீஸ் வரைக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இல்லை. முன்னாடி வந்து கண்ட்ரோல் வந்து பிரசாத்தாக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பாளர் இருந்தாங்க இல்லையா, அவர் தேவர் ஃபிலிம்ஸு இப்படின்னா அவங்க டிசைட் பண்ணாங்க. கதைன்னா இது கதை, இந்த கதைக்கு வந்து எம்ஜிஆர் சரியாக இருக்குமா, சிவாஜி சரியாக இருக்குமா, ரஜினி சரியாக, கமல் சரியாக இருக்குமா, முத்துராமன் சிவம் இவர் சரினா அவங்க வந்து இந்த கதையை பேஸ் பண்ணி இவங்க சரியாக இருக்கும், இதுக்கு இத்தனை நாள் ஷூட்டு அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணாங்க. அந்த பிளானிங் வந்து இன்றைக்கி பெரிய அளவு மிஸ்ஸிங். தயாரிப்பாளருக்கு முன்னாடி கண்ட்ரோல் இருந்துச்சு. தயாரிப்பாளர் வந்து கதையை வச்சு தான் இவங்கள டிசைட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து வியாபாரம் நடந்துச்சு.